ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம டெஸ்ட் வீடியோஸ் போட்டுருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி நம்ம 5 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 6. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் உள்ள 5 டெஸ்ட்டில் நம்ம 10th தமிழ் யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம 250 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இயல் 6லேருந்து 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஓகேவா. அண்ட் இந்த இயலை பொறுத்த வரைக்கும் இந்த அகாடமிக் இயரில், அதாவது 2024 and 25 இந்த இயரில் பார்த்தோன்னா ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. 10th தமிழ் இயல் 6ல் ஆல்ரெடி பார்த்தோன்னா இந்த கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், ஸோ அந்த கலைகள் பற்றின ஒரு பாடம் இருந்தது இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தோன்னா இந்த வருஷம் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றின ஒரு லெசன் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அதுலேருந்துமே ஒரு சில கேள்விகள் நான் உங்களுக்கு இதில் கேட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு 10th மட்டும்தான் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் இதுலேருந்துமே கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேவா. ஸோ ஒருவேளை இது கேட்பாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு, ஒருவேளை கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்கோர் பண்ண முடியாமல் இருந்துடக்கூடாது இல்லையா. அதனால் நம்ம அதையுமே படித்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் இதில் உங்களுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் குறித்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த நியூ புக்கில் இருந்துமே சில கொஸ்டின் கேட்டுக்கிறேன். அண்ட் ஓல்டு புக்கில் உங்களுக்கு கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கலைஞர் எழுதிய முதல் நாடகம் பழனியப்பன் எந்த ஆண்டு அரங்கேற்றப்பட்டது? ஓகேவா. கலைஞர் எழுதிய முதல் நாடகம் பழனியப்பன் எந்த ஆண்டு அரங்கேற்றப்பட்டது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1944. ஓகேவா. கலைஞர் எழுதிய முதல் நாடகம் சொல்லிட்டு பார்த்தோன்னா பழனியப்பன்னு சொல்லலாம். இது 1944ஆம் ஆண்டு அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்த இயர் பார்த்தோன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நம்ம சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்னாடியே இது அரங்கேற்றம் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? ஸோ கண்டிப்பாக இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இதை இயற்றினது பார்த்தோன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இயற்றியிருப்பாங்க. இதுக்கு இசையமைச்சது யார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், புறநானூற்று தாய் எனும் தலைப்பில் கலைஞர் எழுதியது டேஸ்? ஓகேவா. புறநானூற்று தாய் எனும் தலைப்பில் கலைஞர் எழுதியது டேஸ்? ஸோ அவர் பார்த்தோன்னா நிறையவே எழுதியிருப்பாங்க. கவிதை, கட்டுரை, புதினம், நாடகம், ஓகேவா. திரைக்கதைகளுமே நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் புறநானூற்று தாய் அப்படிங்கிற தலைப்பில் அவர் என்ன எழுதினார் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, வசன கவிதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு, கலைஞர் தம் வாழ்க்கை வரலாற்றை டேஸ் எனும் தலைப்பில் 6 பாகங்களாக எழுதி வெளியிட்டுள்ளார். கலைஞர் தம் வாழ்க்கை வரலாற்றை டேஸ் எனும் தலைப்பில் 6 பாகங்களாக எழுதி வெளியிட்டுள்ளார். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கலைஞர் தம் முதல் கட்டுரையை டேஸ் என்னும் இதழில் எழுதினார். ஓகேவா. கலைஞர் தம் முதல் கட்டுரையை டேஸ் என்னும் இதழில் எழுதினார். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது முதல் நாடகம் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, பழனியப்பன் அப்படிங்கிறது. இது முதல் கட்டுரை, அதை எந்த இதழில் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, திராவிட நாடு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் நான் கேட்டிருக்கேன். இந்த நியூ புக்கில் இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு லெசன் இருக்குது அண்ட் அதுலேருந்துமே கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். ஓகேவா. பார்த்துக்கோங்க நீங்கள். தென் நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஓல்டு புக்கிலேருந்து பார்க்கலாம். உருமி என பொதுவாக அழைக்கப்படும் இசைக்கருவி எது? உருமி என பொதுவாக அழைக்கப்படும் இசைக்கருவி எது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான், தேவதுந்துபின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தேவராட்டத்தில் இசைக்கப்படக்கூடிய ஒரு கருவி இல்லையா. இது பொதுவாக உருமி அப்படின்னு சொல்லிட்டு கூட அழைக்கப்படுது. தென் நெக்ஸ்ட்டு 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1 ஒயிலாட்டம் ராஜஸ்தானில் கச்சிக்குடி என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 2, இக்கலை கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுகிறது. கூற்று 1, ஒயிலாட்டம் ராஜஸ்தானில் கச்சிக்குடி என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 2, இக்கலை கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இது பார்த்தோன்னா 2 கூற்றுமே
தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒரு கலை பார்த்தோன்னா ராஜஸ்தானில் கச்சிக்கொடின்னு அழைக்கப்படும், கேரளத்தில் குதிரைகளின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். ஆனால் அது ஒயிலாட்டம் கிடையாது. ஓகேவா? அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இது பார்த்தோன்னா இந்த செகண்ட் ஆஃப் பார்த்தோன்னா கரெக்டு. ராஜஸ்தானில் கச்சிக்கொடி அப்படின்னும் கேரளத்தில் குதிரைகளின்னு சொல்லிட்டு ஒரு கலை அழைக்கப்படும். ஆனால் அது ஒயிலாட்டம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கனால 2 கூற்றுமே நம்ம தவறுன்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு தவறான கூற்றை தேர்ந்தெடு ப்ராக்கெட்டில் வந்து நான் முத்துச்சாமின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவரை பற்றின ஒரு 3 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் தவறானதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன், தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர், நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர், இந்திய அரசின் கலைமாமணி விருதையும் தமிழ்நாடு அரசின் தாமரை திருவிருதையும் பெற்றார். ஆப்ஷன் டி வந்து அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஸோ இதில் தவறான கூற்றுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா தெருக்கூத்தை தமிழ் கலையின் அடையாளமாக்கியவர், அது வந்து கரெக்டு. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்னில் என்ன தவறுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்திய அரசின் தாமரை திருவிருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் வச்சுமே வந்து கேள்விகள் வந்து நிறையவே கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வரும் கலை டேஸ். தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வரும் கலை டேஸ். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, சேர்வை ஆட்டம். அடுத்தது நீரற வரியா கரகத்து என் நூல் வரிகள். நீரற வரியா கரகத்து என் நூல் வரிகள். ஸோ கரகாட்டத்தை பற்றின ஒரு வரிகள் இல்லையா, இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, புறநானூறு. அடுத்தது தப்பாட்ட இசை குறித்து தமது நூலான திருப்புகழில் குறிப்பிடுபவர் யார்? தப்பாட்ட இசை குறித்து தமது நூலான திருப்புகழில் குறிப்பிடுபவர் யார்? ஓகேவா? திருப்புகழ் அப்படிங்கிறது ஆப்வியஸாக அருணகிரிநாதர் அவர்களுடைய நூல் தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தென் நெக்ஸ்ட்டு கவிஞர் உமா மகேஸ்வரி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? கவிஞர் உமா மகேஸ்வரி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரைன்னு சொல்லலாம். ஓகேவா? மதுரையில் பிறந்து தேனியில் வந்து வளர்ந்துப்பாங்க இல்லையா. தென் நெக்ஸ்ட்டு தவறாக பொருந்தியதை தேர்ந்தெடு. ஓகேவா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் தவறாக பொருந்தியதை தேர்ந்தெடு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன், கிண்கிணி அப்படிங்கிறது காலில் அணிவது. ஸோ இது வந்து கரெக்டு தான். அரைநான் அப்படிங்கிறது இடையில் அணிவது, இதுவுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு குண்டலம் அப்படிங்கிறது காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் தான். ஸோ இதுவுமே கரெக்டு தான். நமக்கு இருக்குது தவறாக பொருந்தியதை தேர்ந்தெடு தான். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோன்னா சுட்டி அப்படிங்கிறது தலையில் அணிவுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தவறான இணை. ஓகேவா? சுட்டி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவது, சூழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அதுதான் வந்து தலையில் அணியக்கூடிய அணிகலன். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு தவறாக பொருந்தியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. தென் நெக்ஸ்ட்டு குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, 17ஆம் நூற்றாண்டு. அடுத்தது குமரகுருபரர் இம்மொழிகளில் புலமை பெற்றவர். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்கக்கூடிய கேள்வி தான். குமரகுருபரர் இம்மொழிகளில் புலமை பெற்றவர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. ஓகேவா? ஆங்கிலம் வராது, தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. அடுத்தது கற்பாவை என்ற நூலின் ஆசிரியர். ஓகேவா? கற்பாவை என்ற நூலின் ஆசிரியர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, உமா மகேஸ்வரி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வயிறு என்னும் பொருள் தரும்
சொல்லை தேர்ந்தெடு. வயிறு எனும் பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடு. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, பண்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பண்டி அப்படின்னா வயிறு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்தது, செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை டேஸ் மாதங்களில் மென்மையாக அசையும். செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை டேஸ் மாதங்களில் மென்மையாக அசையும். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, 5-6 மாதங்கள். ஓகேவா? இந்த செங்கீரை அப்படிங்கிறது பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா? இது நெக்ஸ்ட்டு, குமரகுருபரர் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? ஓகேவா? குமரகுருபரர் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து குமரகுருபரர் இயற்றாத நூலுமே இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. இதில் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை அண்ட் இங்கேயுமே நீதிநெறி விளக்கம். ஓகேவா? இது எல்லாமே குமரகுருபரருடைய நூல் தான், எக்ஸப்ட் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். ஓகேவா? ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. தென் நெக்ஸ்ட்டு, ஆண்பார் பிள்ளைத்தமிழின் கடைசி 3 பருவங்கள் யாவை? ஆண்பார் பிள்ளைத்தமிழின் கடைசி 3 பருவங்கள் யாவை? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, சிற்றில், சிறுவரை, சிறுதேர் அப்படிங்கிறதா. இதில் கலங்கு, அம்மானை, ஊசல் அப்படிங்கிறது பெண்பார் பிள்ளைத்தமிழின் கடைசி 3 பருவங்கள். அடுத்தது, செங்கீரை ஆடி அருள்க என குமரகுருபரர் வேண்டும் இறைவன். செங்கீரை ஆடி அருள்க என குமரகுருபரர் வேண்டும் இறைவன். ஓகேவா? ஸோ எந்த இறைவன்ட்ட அவர் வந்து இப்படி வேண்டுறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகன்ட்ட தான் இந்த மாதிரி வேண்டுவார். ஓகேவா? அடுத்தது, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் வந்து ஆப்ஷன் பி, பாரதியார். அடுத்தது, கம்பராமாயணத்தில் கங்கை படலம் இடம்பெறும் காண்டம் எது? கம்பராமாயணத்தில் கங்கை படலம் இடம்பெறும் காண்டம் எது? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, அயோத்தியா காண்டம். ஸோ கம்பராமாயணம் மொத்தம் எத்தனை காண்டங்களை உடையதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதில் அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலம் வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்தது, ஓசை தரும் இன்பமே உவமையிலா இன்பமடா என்று கூறுபவர். ஓசை தரும் இன்பமே உவமையிலா இன்பமடா என்று கூறுபவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். அடுத்தது, பாய்ச்சல் என்னும் கதையின் ஆசிரியர். பாய்ச்சல் என்னும் கதையின் ஆசிரியர் ஆப்ஷன் சி, சா கந்தசாமி. தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை தொகுப்பு இருக்கும் இல்லையா, அதில் இடம்பெறக்கூடிய கதை தான் பாய்ச்சல் அப்படிங்கிறது. இதோடைய ஆசிரியர் வந்து சா கந்தசாமி. நெக்ஸ்ட்டு, சா கந்தசாமி அவர்கள் டேஸ் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருதை பெற்றுள்ளார். ஓகேவா? சா கந்தசாமி அவர்கள் டேஸ் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருதை பெற்றுள்ளார். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, விசாரணை கமிஷன். நெக்ஸ்ட்டு, குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் டேஸ். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை? ஓகேவா? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். குறிஞ்சி, மருதம், நெய்தல் இந்த 3 நிலங்களுமே குளிர்காலம் அப்படிங்கிறது ஒரு பொழுதாக காணப்படும். அடுத்தது, ஐப்பசி கார்த்திகை மாதத்திற்கான பெரும்பொழுது யாது? ஐப்பசி கார்த்திகை மாதத்திற்கான பெரும்பொழுது யாது? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, குளிர்காலம்னு சொல்லலாம்.
ஸோ இதில் கார்காலம் அப்படிங்கிறது எந்த நிலத்திற்குரிய பெரும்பொழுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஏற்பாடு என்னும் சிறுபொழுதுக்குரிய காலம் டேஸ். ஏற்பாடு என்னும் சிறுபொழுதுக்கு உரிய காலம் டேஸ். ஸோ இதில் ஏற்பாடு அப்படிங்கிறத நம்ம எல் கூட்டல் பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் இல்லையா? ஏற்பாடு அப்படிங்கிறது எல் கூட்டல் பாடுன்னு பிரிக்கலாம். இதில் எல் அப்படின்னா ஞாயிறுன்னு சொல்லிட்டு பொருள், பாடு அப்படின்னா மறையும் நேரம்னு சொல்லிட்டு பொருள். அதாவது ஞாயிறு மறையும் நேரத்திற்குரிய பொழுது தான் ஏற்பாடு. ஸோ அப்படிங்கும்போது ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, பிற்பகல் 2 முதல் 6 மணி வரை. ஓகேவா? பிற்பகல் 2 முதல் 6 மணி வரை இதுதான் வந்து ஏற்பாடுக்குரிய காலம். அடுத்தது தவறாக பொருந்தியதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் அகில் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்திற்குரிய மரம் தான். ஸோ கரெக்டாக தான் பொருந்தி இருக்குது. காட்டாறு அப்படிங்கிறது முல்லை நிலத்திற்குரிய நீர்நிலை. ஸோ இதுவுமே கரெக்டு தான். அன்னம் அப்படிங்கிறது மருத நிலத்திற்குரிய பறவை இனம். ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா குறும்பு அப்படிங்கிறது நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தவறான இணை. நமக்கு கேட்டிருக்குது தவறாக பொருந்தியது தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? அப்போ குறும்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது வந்து பாலைநிலத்துடைய ஊர். ஓகேவா? ஸோ நமக்கு தவறான இணை வந்து குறும்பு அப்படிங்கிறது நெய்தல்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து ஆன்சர். அப்போ குறும்பு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது பாலைநிலத்துக்குரிய ஒரு ஊர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு இணையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரவம் அப்படிங்கிறது பாலைநிலத்துக்குரிய பூ வகை. ஸோ இதுவுமே வந்து நமக்கு கரெக்டான இணை தான். நமக்கு எடுக்குது தவறான இணை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு மருத நிலத்திற்குரிய சிறுபொழுது யாது? மருத நிலத்திற்குரிய சிறுபொழுது யாது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, வைகரைன்னு சொல்லலாம். மருதத்துக்குரிய சிறுபொழுது வந்து வைகரை. மாலை அப்படிங்கிறது வந்து முல்லை நிலத்திற்குரியது. யாமம் வந்து குறிஞ்சி நிலத்திற்குரியது. நண்பகல் பார்த்தோன்னா பாலை நிலத்துக்குரியது இல்லையா? சரி, இதில் இல்லாத ஒன்று பார்த்தோன்னா ஏற்பாடு, அது வந்து நெய்தல் நிலத்துக்குரியது இல்லையா? நெக்ஸ்ட்டு செவ்வழிப்பண் என் நிலத்திற்குரியது. செவ்வழிப்பண் என் நிலத்திற்குரியது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, நெய்தல் நிலத்திற்குரிய ஒரு பண். நெக்ஸ்ட்டு 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1, ஒரு தனி சொற்றொடரில் ஓர் எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து ஒரு பயனிலையை கொண்டு அமையும். கூற்று 2, தொடர் சொற்றொடர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலைகளை கொண்டிருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் வந்து தனி சொற்றொடர் பற்றி கொடுத்துருக்குறாங்க. தனி சொற்றொடரில் ஓர் எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து ஒரு பயனிலையை கொண்டு அமையும். இதே இது தொடர் சொற்றொடர்னு பார்த்தோன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆன்சர் பார்த்தோன்னா 2 கூற்றுமே சரியானது. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2ம் சரி. அடுத்தது கோல்டு பிஸ்கட் தமிழ் சொல் யாது? கோல்டு பிஸ்கட் தமிழ் சொல் யாது? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, தங்க கட்டி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு கருவியும் டேஸ் செய்கையும் செய்யும் அருவினையும் டேஸ் அமைச்சு. கருவியும் டேஸ் செய்கையும் செய்யும் அருவினையும் டேஸ் அமைச்சு. இது வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இக்குறளில் பயின்றோரும் அணி யாது? பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இக்குறளில் பயின்று வரும் அணி யாது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, சொல் பின்வரும் நிலையணி தான். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ பின்வரும் நிலையணிலே பார்த்தோன்னா நிறைய வகைகள் உண்டு இல்லையா? சொல் பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி,
சொல் பொருள் பின்வரும் நிலையிலேன்னு சொல்லிட்டு உண்டு. இதில் பார்த்தோன்னா இந்த பொருள் அப்படிங்கிற சொல் மட்டும் நிறைய இடங்களில் மறுபடி வந்திருக்குது இல்லையா. ஆனால் மீனிங் பார்த்தோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. இதில் சொல் மட்டும்தான் பின்னாடி வந்திருக்கு. அதனால் சொல் பின்வரும் நிலை. ஒரு சில குறளில் பார்த்தோன்னா வேறு சொற்கள் வரும், ஆனால் ஒரே மீனிங்கில் வரும். ஓகேவா, வேறு சொற்கள் ஆனால் ஒரே மீனிங்கில் பொருள் வந்து ஒன்று போல் வரும். அதை வந்து நம்ம பொருள் பின்வரும் நிலைன்னு சொல்லலாம். அண்ட் ஒரு சில குறள் ஒரே சொல்லே வேறு இடத்துல அதே பொருளில் வரும். ஓகேவா, அதை நம்ம சொல் பொருள் பின்வரும் நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு, இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குறட்பா இடம்பெறும் அதிகாரம் என்ன? இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குறட்பா இடம்பெறும் அதிகாரம் என்ன? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, நல்குறவு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு, ஆர்டிஃபேக்ட்ஸ் இதோடைய தமிழ் சொல் யாது? ஆர்டிஃபேக்ட்ஸ் இதோடைய தமிழ் சொல் யாது? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, கலைப்படைப்புகள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலை எழுதியவர். ஓகேவா, திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. திருக்குறள் நீதி இலக்கியம் இது எழுந்தது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, திருநாவுக்கரசு. இந்த மற்ற 3 பேருமே பார்த்தோன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அது வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு, மித் என்பதன் தமிழாக்கம் என்ன? மித் என்பதன் தமிழாக்கம் தொன்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது, கீழ்கண்ட தொடரின் வகையை கண்டறி. அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தார். ஓகேவா, அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தார். இந்த தொடர் வந்து என்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தனி சொற்றொடர்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது கலவை சொற்றொடர்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ இந்த மாதிரி வச்சு வந்து வரும் இல்லையா, ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொட்டேஷன் மார்க் வந்து அடுத்த சென்டென்ஸ் வரும், அது வந்து ஒரு வகை. அடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இடைச்சொற்கள் வச்சு அதனால், ஆகவே, ஸோ அந்த மாதிரி வச்சு வரும்ல, அது வந்து ஒரு வகை. ஸோ அதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா தனி சொற்றொடருக்கு உரியது. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு, பாலை நிலத்திற்குரிய பெரும்பொழுது என்ன? பாலை நிலத்திற்குரிய பெரும்பொழுது என்ன? ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, இளவேனில் முதுவேனில் பின்பணி. ஓகேவா, இதுதான் வந்து பாலை நிலத்திற்குரிய பெரும்பொழுது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தென் நெக்ஸ்ட்டு, ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என் நூல் வரிகள். ஓங்க இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என் நூல் வரிகள். ஓகேவா. ஸோ இது வந்து தொண்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரை பற்றின வரிகள் தான். இது வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தென் நெக்ஸ்ட்டு, சுடுமண் சிலைகள் என்னும் குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் யார்? சுடுமண் சிலைகள் என்னும் குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் யார்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, சா கந்தசாமி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு, வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கு மாதோ என் நூல் வரிகள். வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கு மாதோ என் நூல் வரிகள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, கம்பராமாயணம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. அடுத்தது, கம்பராமாயண பாடல்கள் டேஸ் மிக்கவை. கம்பராமாயண பாடல்கள் டேஸ் மிக்கவை. ஓகேவா. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்தநயம் மிக்கவைன்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது,
பாலகாண்டத்தில் இடம்பெறாத படலம் எது? ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பாலகாண்டத்தில் இடம்பெறாத படலம் எது? இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் கங்கை படலம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, கங்கை படலம் அப்படிங்கிறது அயோத்தியா காண்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பாலகாண்டத்தில் இடம்பெறாதது வந்து இதுதான். ஆற்றுப்படலம் நாட்டுப்படலம் இது ரெண்டுமே பார்த்தோன்னா பாலகாண்டத்தில் இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்பர் எழுதாத நூல். கம்பர் எழுதாத நூல் 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் கம்பருடைய நூல் கிடையாது. என்ன அப்படின்னா சரஸ்வதி மாலை அப்படிங்கிறது தான். சிலை எழுபது, ஏர் எழுபது, திருக்கை வழக்கம் இதெல்லாமே கம்பருடைய நூல். இதில் வந்து சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, ஸோ அந்த மாதிரி வரும், அது வந்து அவருடைய நூல்கள். சரஸ்வதி மாலை அப்படிங்கிறது கம்பர் எழுதாத நூல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பதிந்து பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்து எழுதுக. ஓகேவா? பதிந்து பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்து எழுதுக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, பதி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் வந்து எது பகுதி விகுதி, எது இடைநிலை, சந்தி, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் கலை எது? திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் கலை எது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தெருக்கூத்து அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும் நம்ம 300 கொஸ்டின்ஸ் வந்து 10th தமிழில் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் ரிவிஷன் மாதிரி கூட உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.